பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிறவர். நம்முடைய வாழ்விலே ஏற்படுகிற துன்ப துயர சூழ்நிலைகளிலே தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்குமாம். ஆம், சில நேரங்களிலே நாம் புலம்புகிறோம் அல்லவா, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் இப்படிப்பட்ட பாடுகள், ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், ஏன் இயலாமை, ஏன் இல்லாமை, ஏன் பொருளாதார வீழ்ச்சி என்றெல்லாம் நாம் சோர்ந்து போன சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் சில நேரங்களிலே தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று நாம் நினைக்காமல், சில வேளைகளிலே நாம் நம்மையே இப்படி வருத்திக் கொள்வதற்கான வழிகளை நாமே உண்டு பண்ணுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், பலவீனமானவர்கள் சுகவீனமானவர்கள் சில காரியங்களை ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால் செய்கிறது இல்லை. உதாரணமாக, இதை நான் விசுவாசித்து இப்படி சொல்லவில்லை, நான் சொல்கிற காரியம், இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய காரியங்களை அவங்க அவாய்ட் பண்ணணும். அதாவது தன் நாவை என்ன பண்ணுமா, கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். உணவு பழக்க வழக்கங்களில் அல்லது மன ரீதியான காரியங்களில் இதை போன்ற சில காரியங்களை நாம் தவிர்த்தாக வேண்டும். சிலர் சொல்லலாம், என்ன செய்கிறது பாஸ்டர், அது அப்படிதான் வந்துடுது, என்ன சொல்ல முடியும், என்ன செய்ய முடியும், ஆசையாக இருக்குது அப்படிலாம் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாவு இச்சிக்கிறத, அந்த அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்டுட்டு கடைசியில் எனக்கு பலவீனம், நான் சுகவீனமாக இருக்கிறேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு வேதனைப்படக்கூடாது. ஏன்னா சில காரியங்களை சில கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இருக்கணும் அப்படின்னா அதை நாம் கடைபிடித்து தான் ஆகணும். சில நேரங்களில் தேவன் சில சிக்ஷைகளை, சில சோதனைகளை தேவன் அனுமதித்த காரியங்கள் வேதாகமத்தில் உண்டு. யோபனுடைய வாழ்க்கையில் சில சோதனைகள், சில பரீட்சைகள். ஏன் அப்படின்னா, சத்ரு அவன் தேவனிடத்தில் கேட்டு அனுமதி பெற்று அவன் வருகிறான். ஆனால் ஒன்று, யோபுவை குறித்து தேவன் நன்கு அறிந்திருந்ததுனால நீ போ அப்படின்னு சாத்தானிடத்துல அனுமதி கொடுக்குறார். ஆனால் அவன் ஜீவனை எடுக்கிறதுக்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. அவன் வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரவங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, இழப்புகளை, அவமானங்களை, நண்பர் வட்டாரங்களில் அவனை ஒதுக்குற சூழ்நிலை, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அவன் கடந்து வந்தான். ஆனால் ஒன்றே ஒன்று, இவை எல்லாவற்றிலேயும் யோபு அவன் பாவம் செய்யவும் இல்லையாம், தன்னுடைய தேவனை குறித்து குறை கூறவும் இல்லையாம். இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர்களோ தான் இருப்பாங்க. ஆனால் இது எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நெருக்குகிற பொழுது, ஏன் இந்த ஆண்டவரை, ஏன் இந்த தெய்வத்தை நான் வழிபட்டேன், எங்கள் தெய்வத்தை கும்பிட்டப்ப கூட ஒன்றும் எனக்கு இல்லை, அப்படியெல்லாம் தேவனை குறை சொல்லுகிற ஒரு நிலையை அவர்கள் உண்டு பண்ணி கொண்டு தேவனை மறுதலித்து விட்டு அவர்கள் கடந்து போனவர்களை நான் கண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குமா, ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். என் தேவன் என்னை நிச்சயமாக அவர் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் என்னை அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு நம்பி நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆண்டு நடத்துவார். செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தரோ அவை எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா, சூழ்நிலைகள் நிமித்தம் ஆண்டவரே, தங்களுடைய ஆண்டவரே கிரியைகளின் நிமித்தம் சில காரியங்களை நாங்கள் அனுபவித்து கொண்டிருந்தாலும் இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நீக்கி எங்களை நீர் ஆண்டவரே விடுவித்து
காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதியும், நாளுக்குரிய நன்மைகளையும் கிருபைகளையும் எங்களுக்கு தாரும். மனித தயவை உண்டு பண்ணும் ஆண்டவரே. சரீர பிரகாரமான தெய்வீக சுகத்தை கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விடுதலை எங்களுக்குள் காணப்படட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.